ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஹோம் கோயிட் vlog. இன்னைக்கு நம்ம வந்து இங்கே ஃபாஹில் இருக்க சிட்டி ஸ்டாருங்கிற ஒரு ஷாப்பிங் மால் தான் போக போகிறோம். 100 ஃபீல்ட் ஷாப்பு. அங்கே வந்து எல்லா விதமான திங்ஸுமே கிடைக்கும். இந்த டைம் வந்து கிறிஸ்மஸ்க்கான டெக்கரேஷன் ஐட்டம் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பட் அந்த டெக்கரேஷன் ஐட்டம் இல்லை, வேறு எல்லாமே இருந்துச்சு உங்களுக்கு. அதை நான் ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த ட்ராலி மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்க கூட உருட்டிட்டு போகலாம். இது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பட் கொஞ்சம் இது வந்து 5 kg இதோட ரேட்டு. பட் ரொம்ப ஹெவியாவே இருந்துச்சு. அப்புறம் இந்த பிள்ளைங்களோட டாய் செக்ஷன், இது ஃபுல்லாவே டாய் செக்ஷன் உங்களுக்கு. இது வந்து கிளே ஐட்டம்ஸ். ஒவ்வொரு கிளே ஐட்டம்ஸுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸா இருந்துச்சு. அந்த பாட் மாடல், ஃப்ளவர்ஸ் மாடல்ல டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு. இதெல்லாம் பொம்மை ஐட்டங்க. பிள்ளைங்க போகணும், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்க போகணும்னு அட்ராக்ட் ஆகி இதுல நின்றுவாங்கல்ல. லாஸ்ட் தான் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இங்க போனோன்னு இந்த கிளே ஐட்டம்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளே ஐட்டம்ஸ். இதோட பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு. இது வந்து பெர்ஃப்யூம் மாடல் அந்த மாதிரி எல்லாம், ரூம் ஸ்ப்ரே இருக்கும்ல அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. இது வந்து நம்ம அந்த ஸ்விம்மிங் பூல்ல போடுவோம்ல, இந்த சவுண்டு கூடுறது. நாங்க இந்த டாய்ஸ் ஒண்ணு வாங்கினோம் எங்க குட்டி பிள்ளைக்காக. அது கிலுக்கு ஐட்டம். அதனால வந்து அது ஒரு வாட்டி ஒண்ணு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இதுவும் வந்து பிள்ளைங்களோட தான். இந்த ஃபுல் செக்ஷனுமே பிள்ளைங்களோட டாய்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பட் கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல தான் இங்க இருக்கும். ஏன்னா 100 ஃபீட் ஷாப்னு சொல்லுவாங்கல்ல, அதனால வந்து இங்க வந்து எல்லாமே வெரைட்டியா இருக்கும். நம்ம வந்து பெரிய பெரிய ஷாப்ல இல்லாதது கூட இங்க நமக்கு கிடைக்கும். இதுவும் பிள்ளைங்க அந்த உருட்டிட்டே போற மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் பிள்ளைகள் நம்ம சொல்லி கொடுக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ்ன்னு காமிச்சு சொல்லி கொடுக்கலாம். இதெல்லாம் டெக்கரேஷன் ஐட்டம். நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு டெக்கரேஷன் வரும் இல்லை ஃபங்க்ஷன் வரும்ல, அதுக்காக டெக்கரேட் பண்றது. இதுவும் நம்ம வந்து சும்மா அந்த பிள்ளைங்களுக்கு ஆக்டிவிட்டி செய்யும் போதெல்லாம் இது மேக்ஸிமம் நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி இந்த சணல் நூல்லாம் வச்சிருந்தாங்க. நமக்கு கூட ஏதாவது ஆக்டிவிட்டி செய்யலாம். இது வந்து இந்த உள்ளி பேப்பர்ன்னு சொல்லுவாங்கல்ல, இதுல நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் செய்யலாம். அந்த மாதிரி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது ரொம்ப தேடுனேன், இங்க எங்க கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் இது வந்து பீட்ஸ் நம்ம மாலை கொறுக்கலாம். அதுக்கு வந்து அந்த த்ரெட்டும் சேர்த்தே வச்சிருந்தாங்க. இது வந்து அந்த டப் டப்னு அடிக்குமே ஒண்ணு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு அந்த மாதிரி. இது வந்து பபிள்ஸ். இந்த பிள்ளைங்க பபிள்ஸ் விடும்ல, வீடெல்லாம் ஆயிடும். அந்த மாதிரி இது டாக்டர் செட்டு. பிள்ளைங்களோட டாய்ஸ் போகணும்னா அது வேணும் இது வேணும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பின்ன பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் அழகா இருக்குனால. பட் இதெல்லாம் ஆஃப் கேடி அந்த பிரைஸ்ல தான் இருந்துச்சு. பட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நிறைய புது புது கலெக்ஷன் வந்துச்சு. இது சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த ஷட்டில் கார்க் விளையாடுற மாதிரி. இது ஃபிளைட்டு, இது கிளுக்குல இன்னொரு வெரைட்டி. அதுவும் கிளிங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. இது வந்து 300 ஃபீல்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இது வந்து இந்த ஃபிங்கர் மாதிரிலாம் அடிச்சோன்னா டப்பு டப்பு டப்புன்னு கேட்டுச்சு இருந்துச்சு. பட் நாங்க வாங்கல. அந்த ட்ரம் எல்லாம் இருந்தது. ஃபேன் வெரைட்டி. நிறைய நிறைய எங்க பார்த்தாலும் இப்ப இந்த ஒரு ஃபேன் வெரைட்டி இருக்கு. அதனால காத்து வேற வந்துச்சு. இதுவும் டெக்கரேஷன் ஐட்டம். இந்த செட்டு ஃபுல்லாவே பர்த்டே செலிப்ரேஷன் உள்ளது. அந்த தட்டு, அப்புறம் வந்து அந்த பிள்ளைங்களோட அந்த ஏஜ் நம்பர்ஸ், அதை வச்சுதான பால்ஸ், அப்புறம் அந்த ஒரு பிபி மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல பிள்ளைங்க ஊதிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் ஸ்ட்ரா ஐட்டம்ஸ், இது பிள்ளைங்களை அந்த பார்ட்டி பார்ட்டி டைம்ல வந்து யாராவது பிள்ளைங்க எல்லாம் வரவங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி. இது அந்த பிள்ளைங்களோட கேப்பு, சின்ன பேக், ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு பேக். இது வந்து ஸ்ட்ரா ஐட்டம். இந்த ஸ்ட்ரா ஐட்டம். அதுக்கடுத்து இன்னொன்று வந்து பிபி மாதிரி. இது வந்து பிபி மாதிரி விடும், சவுண்டா இருக்கும். இது வந்து கேம்ப் பிள்ளைங்களுக்கு தலையில வைக்கிறது. இதுவும் வந்து டெக்கரேஷன் ஐட்டங்க தான். சும்மா ஃபுல் நிறைய டெக்கரேஷன் ஐட்டம் தான் இருக்கு. பர்த்டே இது வந்து பேக். இந்த பேக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு பார்க்கும்போது. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செய்திருந்தாங்க. இதெல்லாம் பீட்ஸ் மாதிரி இருந்துச்சு. இந்த பிள்ளைங்களோட ஹேர் கிளிப். எங்க பார்த்தாலும் இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் ஹேர் கிளிப் அது இதுன்னு இருந்துச்சு. இது வந்து இந்த வெஜிடபிள்ஸ் மாதிரி ரெண்டா ஃபோல்டு பண்ணிட்டு அதுல ஒரு நைஃப் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு கட் பண்ற மாதிரி. பிள்ளைங்க ஏதோ வெஜிடபிள் கட் பண்ற மாதிரி, அவங்களுக்கு ஏதோ குக்கிங்ல ஹெல்ப் பண்ணுது அந்த மாதிரி இருக்கும்ல, அதுக்காக. எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அப்புறம் இது வந்து அனிமல்ஸ். ஃபுல்லாவே ஒரு கவர் ஃபுல்லாவே அனிமல்ஸ் இருக்கும். அது நம்ம வீடு டெக்கரேஷனும் வச்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாவே இருக்கும். நமக்கு ஊர்லன்னா ஒரிஜினலா காமிக்கலைங்க அப்படி காமிக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி இது வந்து கலர் பவுடர்ன்னு இருந்துச்சு. ஒருவேளை இந்த ரங்கோலி எல்லாம் போடுவாங்க கோலம் போடுறதுக்கு, அதுக்குன்னு நினைக்கிறேன் நானும். இதை பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். இந்த கார்லிக் வந்து இந்த மாதிரி செய்து வச்சிருந்தாங்க. இது வந்து பிள்ளைங்களோட ஸ்கூல் ப்ராஜெக்ட் எல்லாம் தேவைப்படும். நம்ம ஏதாவது செய்து கொண்டு சொல்லும்போது அவங்க தெர்மாக்கோல் பால்ல செய்து வச்சிருந்தாங்க. இது வந்து போர்ட்ல எல்லாம் நம்ம சும்மா வீட்ல ஒட்டி வைப்பாங்கல்ல பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்காக. ஏபிசிடி அது ஏ ஃபார் இசட். அது இங்கிலீஷும் இருந்து அரபிக்கும் இருந்துச்சு. நிறைய இருந்துச்சு. அப்புறம் மேக்ஸ்ல இருந்துச்சு. நமக்கு எது வேணும்னாலும் போய் பார்த்து வாங்கிக்கலாம். இது உட்டன் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த கலர் பண்ற மாதிரி, பிள்ளைங்களுக்கு விளையாடுற மாதிரி தான் எல்லாமே. இது வந்து பிள்ளைங்களுக்கு நமக்கு ஒரு அந்த ஹாலிடே டைம்ல இதெல்லாம் கொடுத்து இது பண்ணுங்கன்னு சொன்னா கூட
அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து நம்ம ஊர்ல உள்ள அந்த ஆணிமணி சட்டம், அப்புறம் அந்த குல்லின் பேப்பர் ஆக்டிவிட்டி அதுவும் இருந்துச்சு. ஃபுல்லாவே இந்த பிள்ளைங்கள இது வந்து அந்த கிளிப் ஆயிட்டு இருக்குல்ல பேப்பர்ல வந்து நம்ம இது பண்ணி கிளிப் பண்ணி வைப்போம்ல அந்த மாதிரி பட்டது. இது வந்து உண்டியல் பிள்ளைங்களுக்கு லாக்கும் இருந்துச்சு. இது வந்து மார்க்கர் கலர் மார்க்கர்ஸ் இருக்கும்ல அது ஃபுல்லா பென்சில் கிரேயான் ஸ்கெட்சு கலர் பென்சில் இதெல்லாம் பென்சில் வெரைட்டி பென் வெரைட்டி டிஃப்ரெண்ட் இதுல ஒரு கொரோனா பால் மாதிரி ஒரு பென் இருந்துச்சு. அழகா இருந்துச்சு. அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நாங்க பார்த்து பார்த்து ஒரே சிரி. எல்லாமே ஒரு வைரஸ் வந்தோம்னா அதை தூக்கி வச்சு இது பண்றாங்க. இது வந்து 350 250 ஃபீல்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே டிஃப்ரெண்ட். இது வந்து சும்மா ஃபேன் மாடல்ல. அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஒண்ணு தென்னை மரம் மாதிரி இருக்குது. பக்கத்துல இன்னொன்னு இருக்குங்க பாத்தீங்களா? கொரோனா வைரஸ் மாதிரி இருக்குது. அது பார்த்தாலே அழகா இருந்துச்சு. பட் 350 பேஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து இன்ஜெக்ஷன் பென் மாதிரி. இது வந்து சும்மா இன்ஜெக்ஷன் பண்ணா அந்த இன்ஜெக்ஷன் மாடல் அது வந்து கேப் அதை ஓப்பன் பண்ணிட்டு இது பண்ண வேண்டியதுதான். இதெல்லாம் உட்டன் ஐட்டம்ஸ். அது 250 ஃபீல்ஸ்ல அந்த உட்டன் இது இருந்துச்சு. அது 4 ரேக் இருந்துச்சு. நமக்கு ஏதாவது வச்சு ஒரு ஸ்நாக்ஸோ இந்த நட்ஸ் ஏதாவது சாப்பிட்றதுக்கு அது நல்லா இருக்கும். இது வந்து கிஃப்ட் ஐட்டங்க. ஷீல்டு. நமக்கு இங்க வந்துட்டு நமக்கு ஏதாவது ஷீல்டு குடுக்கணும்னா பார்த்து எடுத்துக்கலாம். இது பேக்கிங் செக்ஷன் நினைக்கிறேன் எல்லாமே. இது உடன்ல இருந்துச்சு, எல்லாத்துலயுமே இருந்துச்சு. இது வந்து ஷோகேஸ் ஐட்டம். இதுல மேல இருக்கிறது வந்து கேண்டில்ஸ். அது வந்து வீட்ல ஸ்மெல் வர்றதுக்காக வைப்பாங்கல்ல கேண்டில்ஸ். இது வந்து இந்த ஏதோ இது ஏதோ திருப்பி வச்சோன்னு அது அந்த இது உள்ளாடி இருக்கிறதெல்லாம் கீழ விழும்ல. அந்த மாதிரி. பட் அதோட பேர் எனக்கு தெரியாது. இது வந்து கெமிஸ்ட்ரி லேப் செய்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸஸ் வச்சிருந்தாங்க. இது வந்து அந்த சாம்பிராணி எல்லாம் காமிப்பாங்கல்ல, வீட்ல நாங்க நைட் வந்து மணக்கிறதுக்காக வைப்பாங்க. அந்த செக்ஷன் இது ஃபுல்லாவே. அது வந்து டிஃபரெண்டா இது வந்து கிறிஸ்டல் மாடல்ல இருந்துச்சு இந்த இது. ஆனா கையில எடுத்தா உடையும். அந்த மாதிரி. பட் நாங்க எதுவுமே எடுக்கல. ரொம்ப தூரமா நின்னு பார்த்து ரசிச்சுட்டு வந்தோம். ஏன்னா அழகா இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோன் ஐட்டம் மாதிரி இருந்துச்சு. ஆ யூனிக்கா இருந்துச்சு எல்லாமே. இது வந்து பிள்ளைங்களோட சேர் செக்ஷன். பிள்ளைங்கள உட்கார்றதுக்கு, சின்ன பிள்ளைங்கலேருந்து, பெரியவங்கலேருந்து, அப்புறம் அவங்கள பாத்ரூம் போக வைக்கிறது. எல்லாமே இருந்துச்சு. சின்ன சின்ன குட்டி குட்டி சேர்ஸு. அப்புறம் வந்து சும்மா நம்ம ரேக் எல்லாமே இருக்கும்ல. நம்ம அந்த ஊர்ல உள்ள அந்த பிளாஸ்டிக் பாய் இருக்குல்ல, அதெல்லாம் இருந்துச்சு. இது வந்து ஒரு செல்ஃப் மாதிரி. வீட்ல வந்து ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கலாம். பிள்ளைங்களோட திங்ஸு, ட்ரெஸ்ஸஸ் கூட அடுக்கி நமக்கு வச்சுக்கலாம். இல்ல கிச்சன்ல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து லாஸ்ட் செக்ஷன் ரேக்கு. நம்ம பேக்ல பேஜ்ல இதெல்லாம் இருக்கும். இதுல வந்து எல்லாமே இந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் இதெல்லாம் கலர்ஸ் ஸ்பூன்ஸு, டிஷ்யூ பேப்பர், கிளவுஸ் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் கிச்சன் ஐட்டம்ஸ் இது எல்லாமே. இது பாக்ஸ் செக்ஷன்ஸ். இது வந்து ரேக் நம்ம ஆனியன் எல்லாம் போட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி ரேக்ஸ். இல்லைன்னா பாத்ரூம்ல வந்து சோப்பெல்லாம் போட்டு ஷாம்பெல்லாம் வைப்போம்ல அது. இதுவும் அப்படிதான். ஹோல்டர் ஏதாவது நமக்கு கிளிப்பும் போட்டு வைக்கலாம். பேஸ்ட் போட்டு வைக்கலாம். இது வந்து ஐஸ்கிரீம் மோல்டு மாதிரி. டிஃப்ரெண்டா நெறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. பட் நாங்க எல்லாமே பார்த்ததோட சரி, எதுவுமே ரொம்ப பர்ச்சேசிங் எல்லாம் பண்ணல. கம்மியா தான் பண்ணிட்டு வந்துட்டோம். இது வந்து நமக்கு 5 பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல. இது பிள்ளைங்களோட ஜூஸ் குடிக்கிற கப் ஐட்டம்ஸ். ஆனா எங்க பிள்ளைங்களுக்கு கண்ணெல்லாம் இதுல போகவே இல்ல. சில பிள்ளைங்கள இந்த ஜூஸ் குடிக்கிற கப் அப்படியே வாங்கி கேட்பாங்க. எங்க பிள்ளைங்க டாய்ஸ்லயே நின்னுட்டாங்க. அதுக்கு இந்த பக்கம் வரவே இல்ல. இதெல்லாம் நம்ம ஊர்ல உள்ள அந்த அலுமினியம் திங்ஸஸ். அது சோறு வடிக்கிறதுல இருந்து நம்ம குக் பண்றது ஒவ்வொன்னுமே இருந்துச்சு. பட் வந்து நல்லாவே இருந்துச்சு. இது வந்து கிச்சன் ஐட்டம்ஸ். இதுல வந்து அந்த மேக்னெட்டிங் ஹோல்ட் பண்றது இருந்தது. ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் ஒட்டி வைப்பாங்கல்ல. நான் ரொம்ப நாளாவே தேடி இருந்தேன். 200 ஃபீல்ஸ் தான். எனக்கு என்னமோ அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் அப்புறம் ஒரு பைனாப்பிள் மட்டும் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுல. இது எல்லாமே ஃபுல்லா கிளாஸ் ஐட்டம்ஸ். இது நம்ம கிச்சன்ல வைப்பாங்கல்ல. இது வந்து 1 1/2 கேடி தான். அந்த கிச்சன்ல நமக்கு வந்து அழகுக்கு அந்த வெல்கம் போர்டு மாதிரி எல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி. இதுவும் அந்த ஆயில் கேனு, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி அழகாவே இருந்துச்சு. பட் இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்றது கொஞ்சம் பயம். இது வந்து ஃப்ரூட்ஸ் ட்ரேயா என்னன்னு தெரியல. பட் பீங்கான் அழகா இருந்துச்சு. லைட்டா ஸ்லிப் ஆச்சுனாலும் நமக்கு மிச்சம் இல்ல. அதனால இந்த செக்ஷன்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நம்ம வீட்லயே ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். இது நம்ம தண்ணி விடுறது மாதிரியும், கெட்டில் மாதிரி எல்லாமே இருந்துச்சு. கிளாஸ் ஐட்டம் மேக்ஸிமம் கிளாஸ் ஐட்டம். கிளாஸ் அண்ட் பீங்கான் தான் மேக்ஸிமம் இங்க இருக்கும். பட் நமக்கு ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்ப்ரே ஐட்டம்ஸ். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ். செப்பல் மாடல்ஸ்ல இருந்துச்சு. இது வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க கிடைக்கும். ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.